ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர் ஸ்பெஷல் சீராலங்கரி குழம்பு எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த சீராலங்கரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மெத்தடில் செய்வாங்க. இதையே ஸ்நாக்ஸுக்கு எண்ணெயில் பொரிச்சு சாப்பிடுவாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு புரட்டாசி மாதம் இல்லையா, அதனால் நான்வெஜ் எதுவும் சாப்பிட மாட்டோம். அந்த சமயத்தில் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த குழம்பு செய்ய போகிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம சீராலங்கரி ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா ஒரு 2 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். பாசிப்பருப்பு நல்லா ஊறினதுக்கப்புறமா அரைக்க ஆரம்பிக்கலாம். மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தண்ணியை சுத்தமாக வடித்து எடுத்துகிட்டு நீங்கள் அரைக்கலாம். ஏன்னா இது பார்த்திங்கன்னா உளுந்து எப்படி நமக்கு புது புதுன்னு வருமோ அதே மாதிரி அரைஞ்சி வரும். தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/8 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துட்டு ஒரு அரை கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் எது வேணால் சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம இட்லி கொப்பரையில் இட்லி மாதிரியும் போட்டு அவிச்சு எடுக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட இந்த மாதிரி இடியாப்பத்துக்கு தட்டு இருக்கும் இல்லையா, அதில் கீழே வாழை இலை இல்லை இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட் வச்சுட்டு அதுக்கு மேலே இதை ஊற்றிக்கலாம். இப்போ கரெக்டாக ஒரு பிளேட் வந்திருக்கு நமக்கு. இதை பார்த்திங்க அப்படின்னா இட்லி மாதிரியே அவிச்சு எடுக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா உள்ளே வைங்க, அப்படி இல்லைன்னா ஹார்ட் ஆகிடும். இது வேகிற டைம் பார்த்திங்கன்னா நான் ஊற்றிருக்கிற அந்த பிளேட்டுக்கு 5லேருந்து 6 நிமிஷத்தில் உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும். ஒரு குச்சியை வச்சு குத்தி பார்த்திங்க அப்படின்னா அதில் ஒட்டாமல் வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து ஆற வச்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். இது ஆறிக்கிட்டு இருக்கட்டும். இது ஆறி வர்றதுக்குள்ளே நம்ம குழம்பை கூட்டி வச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தாளிப்பு வடகம் கிட்டத்தட்ட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா கடுகு, சோம்பு, சீரகம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சது நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக வரும். இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயத்தை இதில் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பச்சை மிளகாவை கிள்ளி போட்டு சேர்த்துக்கலாம். இல்லை அப்படியே நீங்கள் முழுசாக கூட சேர்த்து வதக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா மீடியம் சைஸ் தக்காளி 1 கட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா அரை கப் அளவுக்கு இருக்கும். இதை நல்லா குழைவாகிற அளவுக்கு வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு இல்லையா. இப்போ மசாலா பொடியெல்லாம் சேர்க்கலாம். மசாலா பொடின்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பொடி சேர்த்துருக்கிறேன். இது ஆல்ரெடி நம்ம சேனலில் ரெசிபி போட்டிருக்கிறேன். அப்படி இல்லைன்னு நீங்கள் கடையில் வாங்கினது கூட சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி சேர்த்துருக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி, அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு தீயை மிதமாக வச்சு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். கறியிடக்கூடாது. நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மற்ற சாமான்கள் சேர்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு குழம்பு கொதித்து வரப்போ உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு துருவன தேங்காயில் முதல் பால் 2வது பால்னு 2 பாலும் எடுத்தது 3 கப் அளவுக்கு இருக்குது. இது போட்டதுக்கப்புறமா குழம்பு உங்களுக்கு திக்காக தான் இருக்கும். அதனால் இன்னொரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு அரை டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். கூடவே பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம அவிச்ச சீராலங்கரி இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா கலந்துட்டு குழம்பு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் தீயிலேயே நல்லா மூடி வச்சு வேக விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு 5 நிமிஷமாக நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. கொதித்ததுக்கப்புறம் குழம்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா திக்காகி இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ இந்த சமயத்தில் ஒரு 1/4 கப் துருவின தேங்காயில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்து அரை கப் தண்ணி ஊற்றி அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்து கூடவே இன்னொரு 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. சேர்ந்து நல்லா கலந்து இன்னொரு 5 நிமிஷத்துக்கு குழம்பு கொதிக்கட்டும்.
இப்போ பார்த்திங்கன்னா நல்லா 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா கடைசியாக புதினாவும் மல்லியும் பொடியாக கட் பண்ணது போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளும் கிள்ளி போட்டுக்கோங்க. ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அடுப்பை. சூப்பரான தஞ்சாவூர் ஸ்பெஷல் சீராளங்கரி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த குழம்பை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.